பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு புது டாபிக் கற்றுக்க போகிறோம். நீங்கள் யாரையாவது வெறுக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருங்க. மனுஷங்க எப்போவுமே மனுஷங்க மூலமாக பிசாசு சோதனைகளை கொண்டு வருவான். எல்லாமே பிசாசு தான் கொண்டு வர்றான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மனுஷங்களுக்கு மனுஷன் சுபாவத்தில் வித்தியாசப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய சுபாவத்தில் மெச்சூர் ஆகாமல் இருப்பாங்க. அவங்க பிசாசின் சுபாவத்தை கொண்டவர்களாக, ஜென்ம சுபாவத்தை கொண்டவர்களாக அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மனுஷர்களால் நாம் அடிக்கடி சோதிக்கப்பட்டுக்கிட்டு தாங்க இருப்போம். அப்போது நமக்கு சில மனுஷர்களுடைய செயல்கள் நமக்கு அவங்க மேலே நமக்கு அவங்க தீங்கு செஞ்சதுனால அவங்க மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வந்திருக்குங்க. ஆனால் இந்த வெறுப்பு நம்ம வாழ்க்கையில் அது நம்ம ஆசீர்வாதத்தை தாங்க பிளாக் பண்ணும். அதே நேரத்தில் நம்ம சரீர சுகத்தை தாங்க கெடுக்கும், நம்ம சமாதானத்தை தாங்க கெடுக்கும், நம்ம உணர்ச்சிகளை தாங்க பாதிக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களையும் முன்னேக்கி போக முடியாது, அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் முன்னோக்கி போக முடியாது. இப்போ இந்த வெறுப்பு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் அது தேவையில்லாத ஒன்று. அது நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடியது, ஆண்டவரோடு உள்ள உறவை கெடுக்கக்கூடியது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது. அப்படிப்பட்டதாக இருக்கும்போது அந்த வெறுப்புங்கிறது நமக்கு எதுக்குங்க? அது தேவையாங்க? அந்த வெறுப்பை இன்றைக்கி நம்ம விட்டுற போகிறோம். அதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோங்கிற ஸ்டெப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். கவனமாக கவனிங்க. வெறுப்பை வச்சிருக்கக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தை அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் மனசை ரொம்ப பாதிக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெறுப்பு நமக்குள்ளே இருந்ததுன்னா வியாதிகள் ஏராளமாய் வரும், மனசு கெட்டு போகும், மனச்சோர்வு வரும், பயம் வரும், கவலை வரும், யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வரும். நம்மளுடைய இருதயம் ரொம்ப பாதிக்கப்படும், மனசு ரொம்ப பாதிக்கப்படும், மனம் சோர்ந்து போயிடும். அதே நேரத்தில் ஜெபிக்க தோணாது, ஜெபிச்சாலும் மனசு ஒட்டாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய உணர்ச்சிகள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு, அது நல்ல உற்சாகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் மனக்கசப்பை கைவிடுறது ரொம்ப அவசியங்க. இந்த யாரையாவது வெறுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த வெறுப்புக்கு காரணமே என்னென்னா மனக்கசப்பு தான். அப்போ அந்த கசப்பை நம்ம விட்டுறணுங்க. அந்த கசப்பை விடுறதுக்கான படிகளை தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, அதாவது முதல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வெறுப்பை நம்ம வச்சிருக்கிறதுனால, கசப்பை நம்ம வச்சிருக்கிறதுனால நமக்குள்ள உண்டாகக்கூடிய தீமைகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. வெறுப்புணர்வை நாம் வச்சிருக்கிறதுனால மற்றவங்களை விட நமக்கு தாங்க அதிகமாக பாதிப்பு வருது, நம்மளை தாங்க காயப்படுத்தும். எப்போ அவங்கள சிந்திச்சாலும் உள்ள ஒரு எரிச்சல், ஒரு காயம், ஒரு வலி உண்டாகிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வெறுப்பையும் கசப்பையும் அவங்க மேலே நம்ம வச்சிருக்கிறதுனால தான் அவங்கள பற்றின ஞாபகம் வந்தாலோ, அவங்க எதிரில் வந்துட்டாலோ அப்படியே உள்ளே இருந்து பொங்கி வருது பார்த்தீங்களா? ஒரு கோபம் வருது, ஒரு எரிச்சல் வருது, அவங்கள நினச்சாவே அப்படியே தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இதெல்லாம் ஆகுது பார்த்தீங்களா? இந்த வெறுப்புணர்வை வச்சிருக்கிறது அவங்களுக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை, நமக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளுடைய ஆரோக்கியத்தை இது பாதிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய சந்தோஷத்தை பாதிக்குது. ஆண்டவரோட நமக்கு இருக்கக்கூடிய உறவு ஐக்கியத்தை இந்த வெறுப்புணர்வு பாதிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதனால் இந்த வெறுப்பு, கசப்பு, பகை இது எல்லாத்தையும் விட்டுருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. எபேசியரின் புத்தகம் 1:31-32 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. பாருங்க, நமக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது, கூக்குரல் இருக்கக்கூடாது, தூஷணம், அவங்கள பற்றி தூஷித்து பேசுறது இருக்கக்கூடாது, புரணி பேசுறது இருக்கக்கூடாது. ஒன்று அவங்க செஞ்சுட்டாங்கிறதுக்காக எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அது எதனால் சொல்கிறோம்? காயத்தினால தான் சொல்கிறோம். காயத்தை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கோம், அதனால தாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. பாருங்க, இந்த கசப்பு, வெறுப்பு, கோபம், மூர்க்கம் இது எல்லாமே நம்மளை விட்டு நீங்க கடவுதுன்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்கு அவர் சொல்றாரு. 32ல பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாய் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு, மன உருக்கமாய் இருங்கன்னு சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் நம்மளை எப்படிங்க மன்னிச்சாரு? நாம என்ன ரொம்ப உத்தமர்களா? நாம என்ன
ரொம்ப அப்படியே நம்ம இயேசுவை போலவே சுபாவம் உள்ளவர்களா, நாம் பாவமே செய்யாதவர்களா, நம்ம எவ்வளவு பெரிய பிரதான பாவி நமக்கே தெரியுங்க. அப்போ நம்ம பண்ண காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளே மன்னிச்சிருக்கிறாருங்க. அதே மன்னிப்பை வாங்கினீங்கல்ல, அதை அப்படியே நீங்கள் கொடுக்கணுங்க. நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர்கிட்ட, பிதாவாகிய தேவன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மன்னிப்பை வாங்கி இருக்கீங்க. நீங்கள் என்ன மன்னிப்பை வாங்கி இருக்கீங்களோ நீங்கள் அதை அதிகமாக நீங்கள் கொடுக்கணுங்க. ஒருவனுக்கு எத்தனை அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக தான் அவன் நேசிக்கிறவனாக இருப்பான்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஆண்டவர் எப்படி மன்னிச்சிருக்கிறாரோ அதே மாதிரி மற்றவங்களையும் நம்ம மன்னிச்சிடணுங்க. அந்த மன்னிக்கக்கூடிய தன்மையுள்ள இருதயத்துக்காகவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. முதல் ஸ்டெப்பு அதுதாங்க. நீங்கள் ஆண்டவரே, எனக்கு இவங்க மேலே ஒரு கசப்பு இருக்குது, ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு கோபம் இருக்குது, ஒரு பகை இருக்குது, இவங்களை பார்த்தாவே எனக்கு என்னமோ ஆகுது, அதனால் ஆண்டவரே இவங்களை மன்னிக்கிறதுக்கான இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். என்னால் இவங்களை மட்டும் மன்னிக்கவே முடியாது, ஏன்னா இவங்க பண்ண துரோகம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதனால் பாதிப்பு அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. நமக்கு தாங்க பாதிப்பு. நம்ம சரீரம் தான் பாதிக்குது, நம்ம மனசு தான் பாதிக்குது, நம்ம வெற்றி தான் பாதிக்குது, நம்ம செழிப்பு தான் பாதிக்குது, நம்ம சுகம்தான் பாதிக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரோடு உள்ள உறவும் ஐக்கியமும் தாங்க பாதிக்குது. மன்னிக்காதவங்க தேவனோடு உறவு கொள்ளவே முடியாதுங்க. அந்த உறவு சும்மா வாயிலிருந்து வரக்கூடிய உறவாக தான் இருக்குமே ஒழிய ஆண்டவரோட இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மளால் சேர முடியாதுங்க. அதனால் நீங்கள் மன்னிச்சிருங்க. சரி, ஓகே. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தை விட்டுறணுங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய கோபத்தை விட்டுறணும். உங்கள் இருதயத்தை மன்னிப்புனால நிரப்பும்படிக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு, நீங்கள் கோபத்தையே விட்டுருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே கோபத்தை விடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என் இருதயம் யார் எனக்கு என்ன செய்தாலும் அதை நான் மன்னிக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் எப்படி மன்னிச்சிங்களோ அதே மாதிரி நான் மன்னிக்கத்தக்க விதத்தில் ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. கொலோசையரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஒருவர் தாங்கி, பாருங்க, ஒருத்தர் தாங்கணும். அவங்க இம்மெச்சூரிட்டியில் நமக்கு ஏதோ பண்ணுறாங்க, சத்தியம் தெரியாமல் ஏதோ பண்ணுறாங்க, ஆண்டவருக்குள்ளே வளராமல் என்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பதிலுக்கு பதில் நாம் செய்யக்கூடாதுங்க. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்னு நாம் இருக்க முடியாதே. ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை நாம் திருப்பி காட்டணுன்ட்டே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அவங்க சுபாவத்திலேயோ ஆவியிலேயோ வளரலைங்கிறதுக்காக பதிலுக்கு நாமளும் அவங்கள மாதிரியே நடந்துக்க கூடாது. அவங்கள நாம் தாங்கணும். ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவர் உங்களுக்கு குறைபாடு உண்டானால், ஒருத்தர் மேல உங்களுக்கு குறைவு உண்டானா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். பாருங்க, அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க மன்னிக்காட்டி அது அவங்க பாடு. அவங்க மன்னிக்கலைன்னா அவங்க ஆசீர்வாதம், அவங்க ஆண்டவரோடு உள்ள உறவு அல்லது அவங்களுக்குரிய காரியங்கள் தான் பாதிக்கப்படுது. அவங்க சரீரம், அவங்க மனசு, இதுதான் பாதிக்கப்படுது. ஆனால் நான் மன்னிச்சிட்டா, அவங்கள மன்னிப்பின் சுதந்திரங்களுக்குள்ள நான் விடுவிச்சிட்டா, அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் ஆண்டவரோட கூட நான் ரொம்ப சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உறவோடு ஐக்கியத்தோடு நான் இருக்கிறேன், தேவ பிரசன்னத்தில் மூழ்கி வாழ்கிறேன். அதே நேரத்தில் நான் அவங்கள மன்னிச்சிட்டதுனால என் மனசு அது சமாதானமாக சந்தோஷமாக இருக்குது, சரீரத்தில் சுகம் இருக்குது, வாழ்க்கையில் செழிப்பு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. அப்போது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நீங்கள் மன்னிச்சிருங்க, அவங்கள மன்னிங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்க மன்னிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் மன்னிக்கிறதுல முந்திக்கொள்ளுங்க. அடுத்தது மூன்றாவது படி, தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய மன்னிப்பை பற்றி யோசித்து பாருங்க. ஆண்டவர் எனக்கு எப்படி மன்னித்திருக்கிறார், உங்களுக்கு எப்படி மன்னித்திருக்கிறாருங்கிறத குறித்து நீங்கள் யோசிக்கணும். கடவுள் உங்களை எவ்வளவு அதிகமாக மன்னித்திருக்கிறாருங்கிறத நீங்கள் மனசில் வையுங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த கண்ணோட்டத்திலேயே மற்றவங்களையும் பார்க்கும்போது அவங்கள மன்னிக்கிறது ஈஸியாயிரும். நான் எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய துரோகி, எவ்வளவு மோசமான காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சிருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவர் என்னை மன்னிச்சிருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது இவன் செஞ்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இவனை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி நம்மளால் மன்னிக்க முடியுங்க. மத்தேயுவின் புத்தகம் 16:14-15 பார்க்குறோம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். பாருங்க, நீங்கள் அவங்க தப்பிதங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க, அப்போ பரமபிதா நம்ம தப்பிதங்களை நமக்கு மன்னிக்கிறார். 15ஆம் வசனத்தில் பாருங்க, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள்
தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மனுஷருடைய தப்பிதங்கள் என்னவா இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் அவங்களுக்கு மன்னிச்சிருங்க. அப்படி மன்னிக்காம இருந்தால் நம்மளும் மன்னிப்பின் சுதந்திரங்களுக்குள்ளாக நாம் நடக்க முடியாது. சரி, அடுத்தது ஸ்டெப் 4க்குள்ளே கடந்து போகிறோம். ஒப்புரவாகுகிறதற்கான நடவடிக்கைகளை எடுங்க. இப்போ மன்னிச்சிட்டிங்க, ஓகே, ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க, இவங்களை நான் மனதார மன்னிக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இவங்களை மனதார மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி அதை நீங்கள் செய்யுங்க, ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்யுங்க. நாங்கள் டெலிவரன்ஸ் செமினார்ஸ் எல்லாம் நடத்தும் போது நாம் பார்த்துருக்கோம், மன்னித்தல்னே ஒரு பகுதி இருக்குது. மன்னிச்சாத்தான் விடுதலையே நடக்கும். மன்னிக்கலைன்னா அசுத்தாவிகள் உள்ளே வந்து உக்காந்துரும். அது வந்து உக்காந்துக்கிட்டு ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிரும். அது கூட்டம் கூட்டமாக அது சார்ந்த ஆவிகளையெல்லாம் உள்ளே கொண்டு வந்துடும். அப்போ நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் பாதிக்கப்படும். மன்னியாமைங்கிறது பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்கறது. அதனால் நம்ம மன்னிக்கணும். நாங்கள் மன்னித்தலுக்குள்ள நடத்தும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முதல்ல வந்து நீங்க ஒருத்தரை மன்னிக்கணும். அவங்க உங்களுக்கு என்ன செய்தாங்களோ அதுக்காக நீங்க மன்னிக்கணும். அவங்க ஒரு தப்பிதத்தை உங்களுக்கு செய்த போது, ஒரு விதத்தில் உங்களை பாதித்த போது, நீங்க அதுக்கு என்ன வினையாற்றினீங்களோ அந்த எதிர்வினையமும் சொல்லி நீங்க மன்னிக்கணுங்க. அவங்கள எப்படி மன்னிக்கணும் அப்படின்னா, அவங்க பேரை ஞாபகப்படுத்துங்க. இப்பவே நீங்க இதை செய்யுங்க. அவங்க பேரை, இந்த மெசேஜை கேட்டு முடிச்சதுமே நீங்க இதை செய்யுங்க. அவங்க பேரை ஞாபகப்படுத்துங்க. ஞாபகப்படுத்திட்டு அவங்க பேரை வச்சு, ஆண்டவரே இவங்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, என்னை இவங்க இப்படி திட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அதனால இவங்களை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பேசினப்போ எதிர்வினையான ஆணும் திருப்பி பதிலுக்கு இதையெல்லாம் செய்தேன், என்னென்ன செய்தீங்களோ அதை சொல்லுங்க, இதையெல்லாம் செய்தேன், இதையெல்லாம் நீங்க எனக்கு மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க. அப்படி கேட்கும்போது அந்த மன்னிப்பின் சுதந்திரத்துக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. அப்போ எந்த ஆவிகளுக்கெல்லாம் நம்ம மன்னியாமையின் மூலமா கதவை திறந்து கொடுத்தோமோ அந்த ஆவிகள் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியாது, நமக்குள்ள இருக்க முடியாது, அது வெளியேறி அது கடந்து போயிடும். அப்போ நீங்க அடுத்தது நீங்க முடிந்தா நீங்க போய் என்ன செய்யணும், யார்கிட்ட எல்லாம் வெறுப்போட இருக்கிறீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க முதல்ல ஒப்புரவாகுங்க. நாம பார்க்குறோம், திருவிருந்து எடுக்கிறது கூட நாம் என்ன செய்யணுங்க, ஒப்புரவாகி தான் திருவிருந்து எடுக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி காணிக்க செலுத்தும் போது கூட நம்ம ஒப்புரவாகிட்டு தான் காணிக்க செலுத்தணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீங்க முதல்ல ஒப்புரவாயிருங்க. இது உங்கள் 2 பேருடைய இருதயத்தையும் அது குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்காக நீங்கள் இதை செய்யுங்க. ரோமர் 12:18 பார்க்குறோம், கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பாருங்க, முடிஞ்சா எல்லா மனுஷர்களோடும் சமாதானமாய் இருங்கள். சிலர்கிட்ட நம்ம போய் மன்னிப்பு கேட்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருக்கிறாங்களா, ஓகே பரவாயில்ல, அவங்கள விட்டுருங்க. அவங்கள விட்டுட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட அவங்கள சொல்லி, இவங்களை நான் மன்னிப்பின் சுதந்திரங்களுக்குள்ளே விடுவிச்சிட்டேன், இவங்களை நான் மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் எத்தனை தடவை மன்னிக்கணும்? எனக்கு அப்படி தான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தரை மேலே எனக்கு ரொம்ப அவர் கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டாக்கி, போராட்டங்களை உண்டாக்கி இது பண்ணிட்டதுனால எனக்கு அவர் மேலே வந்து ஒரு வருத்தம் இருந்தது, ஒரு கோபம் இருந்தது, ஒரு வெறுப்பு இருந்தது. நேரில் பார்த்தா கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அப்பப்போ நான் கேட்டுக்கிட்டே இருப்பேங்க. பல தடவை, ஒரு 20 தடவை, 30 தடவை, 50 தடவை, 100 தடவை இந்த மாதிரி நான் அவரை மனதார மன்னிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை நான் மனதார மன்னிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேங்க. அப்படி நான் சில நாட்கள், ஒரு 10-15 நாள் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அடுத்த முறை அவரை நேரில் பார்க்கும்போது அவரை அப்படியே நேசித்து பேச முடிந்தது. அவரும் நானும் அதுக்கப்புறம் நல்ல விதத்தில் பழக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நல்ல ஒருவருக்கொருவர் தாங்குகிறவர்களாக, உதவுகிறவர்களாக நாங்கள் வாழ ஆரம்பித்தோம். அவ்வளவு தாங்க. உறவுகளை கெடுக்கிறதுக்கு தாங்க பிசாசு வந்து மன்னியாமையை நமக்குள்ளே உண்டாக்குறான். நீங்கள் மன்னிச்சிருங்க. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமாக போங்க. அப்படி சமாதானமாக போக முடியாதவர்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, இவர்களை நான் மன்னிக்கிறேன்னு மன்னிச்சிருங்க. கோபத்தை விட்டுருங்க. அவங்க மேலே இருக்கக்கூடிய ஸ்டெப் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே இருக்கக்கூடிய கோபத்தை விட்டுருங்க. உங்கள் வெறுப்பை தூண்டக்கூடிய கோபத்தையும் கசப்பையும் நீங்கள் உங்களை விட்டு நீங்கள் நீக்கிடுங்க. இது வந்து மறந்துடுறதுக்கு குறிக்காது. இது நம்ம மறந்துட்டோங்கிறதுக்கு அடையாளம் அல்ல. ஒருத்தர் எனக்கு தீங்கு செஞ்சாங்க, எனக்கு துரோகம் செஞ்சாங்க, அதை நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறது இல்லைங்க. அதாவது நீங்கள் அவங்கள மன்னிக்கிறீங்க. மன்னிக்கும் போது அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் போயிடுதுங்க. ஆனால் நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தாலும் உள்ள வலி வராதுங்க, உள்ள வேதனை வராதுங்க, உள்ள வெறுப்பு வராதுங்க, உள்ள கசப்பு வராதுங்க, உள்ள எரிச்சல் வராதுங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா,
இது மறந்து போயிடும் அப்படின்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நடந்த சம்பவம் உங்கள் ஞாபகத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சம்பவத்தினால் உண்டான வடு ஆறி போயிருங்க. அந்த வடுவே இல்லாதபடிக்கு, காயமும் வடுவும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அதை ஆத்திடுவாருங்க. அதனால் நீங்கள் கடந்த காலத்தை உங்களை கட்டுப்படுத்த விடாதபடிக்கு இது முன்னேறுவதை குறிக்குதுங்க. அந்த கசப்பையும் கோபத்தையும் விட்டு மன்னிச்சிரும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மறந்துடுறதை குறிக்கிறது கிடையாது. அது அந்த நிகழ்வுகள் ஞாபகத்துக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த கடந்த காலம் உங்களை, அந்த கடந்த கால சம்பவங்கள் உங்களை கட்டுப்படுத்த விடாதபடிக்கு அது முன்னோக்கி உங்களை போக வைக்கும். உங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை போக வைக்குங்க. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பாருங்க, நம்ம காது கொடுத்து கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும். பேசுகிறதுக்கு பொறுமையா இருங்க. கோபிக்கிறதுக்கு நீங்க தாமதமா இருங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. பாருங்க, நாம கோபமா இருந்தோம் அப்படின்னா அந்த கோபம் தேவ நீதியை அது நடப்பிக்க முடியாது. அப்ப தேவ நீதி நடக்கணும் அப்படின்னா நீங்க கோபப்படாதபடிக்கு எல்லாரையும் மன்னிச்சிருங்க. அடுத்தது ஸ்டெப் 5 நாம பார்க்கலாம். தேவ நீதியில நீங்க நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் நீதி செய்கிறாருங்கிறதுல நம்பிக்கை வைங்க. நீதியை ஆண்டவர் கையில விட்டுருங்க. இந்த காரியத்துக்கு ஆண்டவர் பதில் செய்வார்னு சொல்லிட்டு நீங்க அவர் கையில விட்டுருங்க. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பழிவாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ நீங்க ஆண்டவர் நீதி செய்யும்படிக்கு நீங்க விட்டுருங்க. அவர் எல்லா சூழ்நிலையிலையும் நியாயமாகவும் நேர்மையாகவும் கையாடக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அவர் நியாயமாகவும் நேர்மையாகவும் சூழ்நிலைகளை கையாண்டு உங்களுக்கு என்ன நீதி வரணுமோ அந்த நீதியை அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். சரி, ரோமரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். பாருங்க, ஆண்டவரே சொல்லிட்டாரு, பிரியமானவர்களே, பழி வாங்கிறது எனக்குரியது. நீங்க பழி வாங்க வேண்டாம், நீங்க கசப்பு வைக்க வேண்டாம், நீங்க வெறுப்பு வைக்க வேண்டாம், நீங்க பேசாம இருக்க வேண்டாம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிலுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். நீங்க பழி வாங்காதீங்க, கோபாக்கினைக்கு இடம் கொடுத்துருங்க. சரி, ஓகே. நீங்க இதுல நினைவில் வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்க மன்னிக்கிறது அப்படிங்கிறது நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற பரிசுங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துறீங்க. மன்னித்தல்ங்கிறது ஒரு கிஃப்டா இருக்கிறதுனால நீங்க யாரா இருந்தாலும் தீங்கு செய்தவர்களுக்கு நீங்க ஒரு கிஃப்டை கொடுத்துருங்க. அந்த கிஃப்ட் மன்னித்தலா இருக்கட்டும். சரி, நீங்க தீங்க உணர்ந்து கொள்ளுங்கள். மன்னியாமையினால அந்த கசப்பு வெறுப்பு வச்சிருக்கிறதுனால உண்டாகக்கூடிய தீங்க நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. இரண்டாவதாக, நீங்க கோபத்தை விட்டுருங்க. உங்க இருதயத்தை மன்னிப்பினால் நிரப்பும்படிக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அடுத்து மூன்றாவதாக, ஆண்டவர் உங்களை எப்படி மன்னிச்சிருக்கிறாருங்கிறத குறித்து நீங்க யோசித்து பாருங்க. நான்காவதாக, யாரை மன்னிக்காம இருக்கிறீங்களோ அவங்களோட ஒப்புரவாக்குறதற்கான அந்த நடவடிக்கைகளை எடுங்க. அஞ்சாவதாக, கோபத்தை விட்டுருங்க. அடுத்தது ஆறாவதாக, தேவ நீதியில அவர் எல்லாத்திலையும் உங்களுக்கு பதில் செய்கிறார், நியாயம் செய்கிறார்ங்கிற அந்த நீதியில நீங்க நம்பிக்கை வைங்க. என்ன, இப்பவே இந்த ஜெபத்தை முடிச்ச உடனே நீங்க இதை செய்ய போறீங்களா? நீங்க எல்லாரும் கமெண்ட்ல நீங்க பண்ணுங்க, நான் இந்த காரியங்களை எல்லாம் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு அது உற்சாகமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு மன்னித்தலின் ஆவி எழும்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே மன்னியாமை சார்ந்த ஆவிகள் எல்லாம் இவர்கள் மன்னித்த பின்பு எல்லாம் வெளியேறி போகட்டும். இவர்கள் வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியேறி போகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மன்னித்தலுக்குரிய சகல கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீர் வழிநடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கசப்பு, வெறுப்பு, கோபம், மூர்க்கம், பகை எல்லாவற்றையும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். அது சார்ந்த ஆவிகள் விலகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நீங்க இந்த தேவ செய்திகளின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். உங்களுடைய சிறப்பான காணிக்கைகளை இந்த ஊழியத்தில் விதைக்கலாம். நீங்கள் விதைக்கப்படுகிற விதைகள் எங்களுக்கு மேலும் உற்சாகத்தோடு ஊழியத்தை செய்வதற்கு தூண்டுதலாய் அமையும். அது அப்படியே கட்டிட நிதியில் சேர்க்கப்படும். அதன் மூலமாய் அது தேவ ராஜ்யம் எங்கும் சுவிசேஷம் பரம்புகிறதற்கு நீங்கள் ஒரு காரணமாய் இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.